கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 13 வசனம் 34. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும். கர்த்தர் நாம் அன்பாயிருப்பதையே விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்தாமல் கர்த்தரை நேசிக்கின்றேன் என்று சொல்லுவதினால் பயனில்லை. நம் கண்களினால் காண்கின்ற மனிதனை நேசிக்காமல் காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும்? யோவான் 13:34 நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் வேத வார்த்தைகளின் மூலமாய் அநேக தரம் நம்மிடத்தில் வலியுறுத்துகிறார். சகோதர சிநேகம் உங்களிடத்தில் நிலைத்திருக்க கடவது என்றும் வேத வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம் பாவங்களை மன்னித்து நம்மை நேசிக்கிற தேவன், நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறாரோ, நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது போல பிறர் செய்யும் தவறுகளை அறியாமையினால் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் அதை நாம் பெரிதாக எண்ணாமல் அவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்கத்தக்கதான இருதயத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுயத்தினால், மனித எண்ணத்தினால் நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க முடியாது. ஆனால் நமக்கென்று இந்த உலகத்தில் அவர் வந்தபோது தமக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் நேசித்து அவர்களை மன்னித்தார். அவரிடத்திலிருந்து அந்த அன்பை பெற்று நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களையும் நேசிப்போம். ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்துவோம். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய அன்பை அனைவருக்கும் பிரஸ்தாபப்படுத்துவோம். அவரை பிரதிபலித்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொருவரையும் உண்மையாய் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் சத்துருக்களையும் நேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் விரும்புகிறபடி நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.